ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸ்ஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. இது என்னோடய சேனல். இது வழியாக நான் இப்போ கொஞ்ச நாளாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு கொஞ்சம் நல்லாவே ப்ராமிசிங்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது விஷயங்கள் இங்கே பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஐடியாஸை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அந்த கமெண்ட்ஸை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். அதுபடி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இங்கே உங்களுக்காக ஒளிபரப்பாகும். மறந்துடாதீங்க, ஜெஸ்ஸி ரைட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய லேடிஸ் அடிக்கடி புலம்புறாங்க. நான் என்ன சமையல் பண்ணினாலும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, வீட்டில் எல்லாருமே உனக்கு சமைக்க தெரியலன்னு சொல்கிறாங்க. உண்மையில் நான் அப்படி தான் சமைக்கிறேன்னா, என் சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வெளியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஏன் என் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கடி கேட்குறாங்க. இது எல்லா வீடுகள்லையுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒன்று, இப்போ உள்ளவங்க எல்லாருமே அதிகம் கடைகளில் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு பழகின அவங்களோட நாக்கு உணர்வுகள் வீட்டு சாப்பாடுக்கு கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கஷ்டப்படுது. ஏன்னா நாம் வீட்டில் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக சமையல் பண்ணுவோம். உடம்புக்கு ஒத்துக்கணும், கெட்ட விஷயங்கள் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுட் குவாலிட்டியை நாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருப்போம். அதை எல்லோரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. பெரும்பாலானவங்களுடைய ஆசை ப்ரிஃபரன்ஸ் டேஸ்டான உணவு. அதுதான் அவங்களுக்கு அதில் சத்து இருக்கா அல்லது உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கா அப்படின்னலாம் நிறைய பேர் பார்க்குறதில்ல. இதனால் வர்றது தான். மற்றபடி பெரும்பாலான பெண்கள் நல்லா தான் சமைக்கிறாங்க. அதை அவங்க எப்போ அதை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா சாப்பிட்டுட்டு சொல்லுவார் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் சாப்பாடு, நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு. உண்மை அதுதான். சரியா? இன்னொரு ஃபேக்டர் என்ன இருக்குது அப்படின்னா, பழகிட்டோம். ரெகுலராக நம்ம வீட்டில் நாம் சமைக்கிறதையே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டதுனால நமக்கு அதோடைய வேல்யூ குறைஞ்சி போகுது. அடுத்த இடங்களில் அடுத்த வீடுகளில் சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லதாக இருக்கிற மாதிரி, ரொம்ப அருமையாக சமைக்கிற மாதிரியும் தோணுது. மற்றபடி நம்ம வீட்டு சாப்பாடும் நல்லா தான் இருக்கும். அதை அவங்க எப்போ புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னாக்க, எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காம அல்லது தானே சமைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி நேரத்தில் தான் அடடா வீட்டு சாப்பாடு எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சோறு பொங்க எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு குழம்பு வைக்க எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு நாள் சமையலை பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியும். அந்த ஒரு சமையல் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு வேலைகள் அதில் இருக்குது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரியும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சமையலில் பழக்கம் இருக்கிறவங்க சாமானியமாக அடுத்தவங்க சமையலை குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதில் எவ்வளவு உழைப்பு அந்த சம்மந்தப்பட்ட நபர் போட்டிருக்காரு அப்படிங்கிறத அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க அதை குறை சொல்ல மாட்டாங்க. சமைச்ச பழக்கம் இல்லாத அடுப்புக்கிட்டேயே போகாத ஜென்ரேஷன் அல்லது போகாத மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஈஸியாக குறை சொல்லுவாங்க. பத்தாவதுக்கு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்படி சமைப்பாங்க, எங்கள் அக்கா அப்படி சமைப்பாங்க, எங்கள் வீட்டில எல்லாம் எப்படி சமைப்பாங்க தெரியுமா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரே ஒரு நேரம் அவங்க கிச்சனில் போய் சமைக்கட்டும், அதுக்கு விட்டு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சமைங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி விட்டு பாருங்கள். ஒரே நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சு போகும் சமையல்ங்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை அப்படின்னு. கஷ்டமான வேலை இந்த சென்ஸ், அதில் டைமிங் ரொம்ப முக்கியம், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம், நம்ம போடுற ப்ரொப்போர்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பக்குவம் இல்லையா. கொஞ்சம் விட்டுட்டாலும் நம்மளாம் சர்வசாதாரணமாக அந்த இஷ்யூஸ் இப்போ வீடுகளில் இருக்குது. ஃபோன் பேசிக்கிட்டே என்ன பண்ணிடுறோம், அடுப்பில் தீஞ்சு போகுது அல்லது பால் பொங்கி போகுது, இப்படி ஏதோ சம் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணங்கள் எல்லாமே
நம்மளுடைய சின்ன சின்ன குறைவுகள் தான். எல்லா வீடுகள்லையும் இதெல்லாம் வரும். மற்றபடி உங்கள் சமையல் நல்லா இல்லைன்னு வீட்டில் யாராவது சொன்னால், அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போய்கிட்டே இருங்க. இதை நீங்கள் பெருசு பண்ணாதீங்க. உங்கள் பக்கம் தப்புகள் இருந்தால் அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சிலர் உண்மையிலேயே அவங்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஆகையினால அவங்க அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக சமைக்கிறது இல்லை. ஆனாலும் அவங்க தேவையானால் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரே விஷயம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நாம் சமைக்கிறோம். நாம் சமைக்கிற சாப்பாட்டை அவங்க நம்பிக்கையோடு சாப்பிட்றாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். ஏன்னா வீட்டில் நாம் கொடுக்குற சாப்பாடுங்கிறது நம்மளுடைய அன்பு கலந்தது இல்லையா? அப்படி இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்மளுடைய சமையலை நல்லா செஞ்சு அன்போடு கொடுக்கும்போது நிச்சயமாக அதோடைய குறைகள் பெருசுப்படுத்தப்பட மாட்டாது. அப்படியே யாராவது அதை குறை சொல்கிறாங்க அப்படின்னா அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு கடந்து போக பாருங்கள். ஏன்னா அவங்க எல்லாரும் வேறு வேறு சுவைகளுக்கு பழகி இருப்பாங்க. எனக்காவது ஒரு நாள் தங்களுடைய வாழ்க்கையில் தானே சமைக்க வேண்டி வரும்போது அவங்க இதையெல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நாம் காத்திருக்கிறத தவிர வேறு வழி இல்லை இல்லையா? மறந்துடாதீங்க, ஜெஸ்ஸி ரைஸ். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இதை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், ஜெசிகா வினோலியா.